கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளின் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய சமூகத்துல அடிமை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய தேவன் கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த 2024 ஆண்டிலே 11 மாதங்களை நாம் கடந்து இந்த 12வது மாதத்துல முதல் தினத்தின் வாரத்தின் முதல் நாளிலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்த அந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஒருமித்த விதத்தோடு நாம் காத்திருப்போம். அதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து எங்களை நேசித்து வளர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளில் இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க முடியாய் தொழுது கொள்ளும்படி கடந்து வந்த இந்த நேரத்துல உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி காத்திருக்கிறோம். பிதாவே, உண்மையும் உம்முடைய வார்த்தையிலும் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்களிடத்தில் உம்முடைய வார்த்தைகளின் மூலம் எங்களோடு பேசும்படி அடிமை முற்றிலுமாய் மறைத்து அடிமை ஆட்கொண்டு எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிந்த அன்பின் பிதாவே, நீர் எங்களோடு பேசுங்க. எங்கள் இருதயத்தில் உள்ளதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த போது அவரோடு கூட இருந்து இந்த உலகத்தை ஜெயங்கொள்ள ஒத்தாசையாய் இருந்த தேவன் தாமே எங்களுக்கும் அப்படியாய் நீர் ஒத்தாசை செய்து உம்முடைய சித்தத்தின்படி சிந்தித்து உம்முடைய சித்தத்தின்படி பேசி உம்முடைய சித்தத்தின்படியாய் செய்து இந்த உலகத்தை ஜெயங்கொண்டவர்களாய் உம்மோடும் உம்முடைய குமாரனோடும் என்னென்றும் தங்கியிருக்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட எங்களை தகுதிப்படுத்தும் நேரமாக இந்த நேரத்தை தேவரீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லா துதி தோத்திரங்களையும் உமைக்கே ஏற்பி இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 நாம் கர்த்தருடைய வசனங்களை மிகவும் தெளிவாய் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அதாவது எல்லாரோடும் ஒத்து போய் இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்வை நாம் ஜெயங்கொள்வதை காட்டிலும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் எப்படி வாழ்வது என்கின்ற காரியங்களை தான் நாம் கொஞ்ச நேரமாக நாம் சிந்தித்து நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கின்றோம். நாம் வாசித்த பகுதியானது எந்த சூழ்நிலையில வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் 12 சீசர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பெயரிட்டு அப்போஸ்தலர் என்கின்றதான ஒரு பட்டத்தையும் அவர்களுக்கு கொடுத்து ஊழியத்திற்கு கடன் செல்கின்ற வேலையில என்ன எடுத்துக்கிட்டு போனோம், என்ன பிரசங்கம் பண்ணணும், பிரச்சனைகள் வருகின்ற வேலையில அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நல் ஆலோசனைகளை அவர் வழங்கி கொண்டு வருகின்ற வேலையிலேதான் இந்த 16வது வசனத்தில Matthew chapter 10 verse 16 ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். தொடர்ந்து 17 சொல்றார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர் அங்கே ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் நாம் அந்த உலகத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கக்கூடியதான இந்த உலகத்தில எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த உலகத்தோடு நாம் ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது அவர்களோடு ஒப்புரவாக்கி, ரைட், நீங்க செய்யறதெல்லாம் சரிதான், நான் செய்யறது நீங்க ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அவர்களோடு நாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்வை வாழும்படியாய் தேவன் நம்மை அனுமதிக்கவில்லை. அப்படின்னு சொன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல இந்த வார்த்தையை அவர் கண்டிப்பாக சொல்லிக்க மாட்டார். 2 எஜமான்களுக்கு
ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று அவர் ரொம்ப கிளியரா அங்கே சொல்கிறார். தேவன் எகிப்தில தம்முடைய சொந்த ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தவராய் அவர்களை வழிநடத்த அவர் சித்தம் கொள்கின்றார். அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி திட்டம் கொள்கின்ற வேளையில பாலும் தேனும் ஓடக்கூடியதான செழிப்பும் வளமான தேசத்திற்குள்ளாய் உங்களை நான் கொண்டு போறேன். அங்கே இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே அவர்களை துரத்திட்டு உங்களுக்கு அந்த நான் தேசத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னை எப்படி ஆராதிக்கணும், தனக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும், எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று அநேக கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார். முக்கியமா அவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் போய் சேருகின்ற தேசத்துல அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்கள் பின்பற்றுகின்ற தேவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் முதல்ல 10 கற்பனைகளை அவர் கொடுக்கின்றார். தேவன் மனிதனை இந்த உலகத்திலே உருவாக்கினதற்காக அவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டு முதல் முறையாக இந்த உலகத்தை ஜலத்தினாலே அழித்து விட்டார். இரண்டாவது முறையாக நோவாவின் மூலமாய் வந்த அந்த குடும்பத்தில அவர்கள் மூலம் வந்திருக்கிறோம். நான் இனிமே ஜலத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இப்ப அதன் அடிப்படையில தான் நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீங்க ஜீவிங்க, அது உங்களுக்கு உதவிகரமாய் இருக்கும் என்று அங்கே குறிப்பிட்டார். ஒவ்வொரு விஷயத்திலும், குடும்ப வாழ்க்கைகளிலும் சரி, சமுதாயத்துல எப்படி செயல்படுவது, எல்லா காரியங்களுக்கும் கற்பனையானது கொடுக்கப்பட்டது. 10 கற்பனையாய் கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணம் ஏறக்குறைய 613 பிரமாணங்களாக அது அதிகமானது. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்க போற தேசத்துல வாழக்கூடிய நாட்கள் குறுகியதாய் இருந்தாலும் அது மகிழ்ச்சிகரமா இருக்கணும், உங்களுடைய சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அந்த காரியத்தை சொன்னார். இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு அழைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில நாம் வாழ்ந்தாலும் அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடைக்கிறது. அப்ப பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடைக்கக்கூடியதான இந்த உலகத்தில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருட காலம் அவர் வாழ்ந்து சிறந்ததொரு முன்மாதிரியை அவர் காண்பித்து என்ன செய்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கின்ற காரியத்தை தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமில்லாமல் அதன்படியாய் வாழ்ந்து இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு நமக்கு அடிச்சுவட்டை அவர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் 3 அதிகாரங்கள்ல ஆசியாவில் இருக்கக்கூடியதான 7 சபைகளுக்கும் அவர் கொடுத்த கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் பார்க்கின்ற வேளையில ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்வார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? அன்பின் சீசனாகிய யோவான் குறிப்பிடுகிறார், இயேசுவை தேவனுடைய குமாரனுடைய விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள்.
ஆனால் அநேக நேரங்கள்ல இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழணும்னா தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் மீறி இப்படி இருந்தா தான் வாழ முடியும், இப்படி செஞ்சா தான் நம்மளை பாதுகாக்க முடியும் என்கின்ற உணர்வோடு தேவனுடைய கட்டளையை விட்டு விலகி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு அநேக நேரங்களிலே ஆபத்தை நாம் வரவழைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இந்த உலகத்துல நான் வாழணும், அதே நேரத்துல என்னுடைய கிறிஸ்தவம் நிலை குலைந்து விடக்கூடாது. அதை எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுவது, அதை சமநிலையாய் நான் எப்படி கடந்து செல்வது? கர்த்தருடைய தாசனாகிய பவுலடியார் நிறைய ஆலோசனைகளை அவர் கொடுத்திருக்கிறார். உதாரணமா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்தை மறுபடியும் அவர் வலியுறுத்துகின்ற வேளையில 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, 1 Corinthians chapter 10 verse 23, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று குறிப்பிடுகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக அமுலாக்கப்பட்ட அந்த புதிய பூர்ண பிரமாணத்தில நமக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகள். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாழ்ந்து புதிய பிரமாணத்தை அவர் மக்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டு வந்த நாட்களில இந்த உலகம் எப்படிப்பட்டதாய் இருக்கும், இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் மத்தியில நீங்கள் எனக்கான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகின்ற வேலையில, என்னுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி கடந்து செல்கின்ற வேலையில இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும், இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழணும் அப்படின்ற காரியத்தை ரொம்ப அழகா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உண்மையாகவே 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை தம்முடைய சிரமேற்று அதை குறிக்கோளாய் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் அவர்கள் செய்து இந்த உலகத்தை விட்டு கடந்தார்கள் என்று சொன்னால் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவர் குறிப்பிடுகிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகின்றேன். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மக்கள் எப்படிப்பட்டதான இருதயம் உள்ளவர்கள், எப்படிப்பட்டதான ஒரு மனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவருடைய மனதுல என்ன நினைக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை அவருக்கு இருந்த போதிலும் இந்த உலகத்தில அவர் வாழும்போது ரொம்ப ரொம்ப அவர் ஜாக்கிரதையாய் அவர் வாழ்ந்தார். அவர் சொல்லுகின்றார், ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல. கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் போது அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள், வெளியே பார்த்தீங்கன்னா ஆடு மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று அவர்களை குறிப்பிட்டார். ஆனா இந்த இடத்துல ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாயின்னு கூட சொல்லல, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவதை போல. இந்த ஓநாய் என்ன செய்யும், எந்த விதத்திலாவது அதை பீறி போடத்தான் அங்கே முயற்சிக்கும், ஒன்றுமில்லாமல் அழித்து தங்களுக்கு இரையாக்கி கொள்ள முயற்சிக்கும். அப்ப அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீங்கள் எப்படி வாழ்வது, அவங்களுக்கு பயந்து ஓடுறதா, இல்ல அவர்களோடு கூட போராடுவதா, அல்லது அவர்களோடு கூட உறவு கொண்டு நான் உன்னைய அடிக்க மாட்டேன், நீ என்னைய திட்டாத, நான் உன்னைய திட்டாத என்று சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த உலகத்திலே வாழ்வதா? கண்டிப்பா அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இப்படித்தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார்.
இவர் வாழ்ந்து காண்பித்து போதித்த அந்த உபதேசங்களை பின்பற்றிதான் அப்போஸ்தலனாகிய பவுலடியான் அவருடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில தேவனிடத்துல இப்படியாய் ஒரு அனுகிரகம் பெற்றிருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கத்தக்க அளவிற்கு தேவனிடத்துல அனுகிரகம் பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆரம்பத்துல நம்மை போலவே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன், நான் செய்யறது தப்புன்னு தெரியுது, என் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த பவுல் படிப்படியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் ஒரு பந்தயத்திற்கு போராடுகிறவன் இப்படி எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுள்ளவனாய் தனக்கு எது பாரமா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் விட்டு என்ன நோக்கத்தோடு அவன் ஓடுகின்றானோ அந்த லக்கை அடையும்படி தன்னை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வானோ அதே போல நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி இறுதியில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நல்ல போராட்டத்தை போராடி ஓடி முடித்து இன்றைக்கு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அறிக்கையிட்டதோடு மாத்திரமல்லாமல் இது முதல் நீதியின் ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவ்வளவு உறுதியாய் அவரால் சொல்ல முடிஞ்சு அப்படின்னா நம்மாலையும் இந்த உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ளாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனுக்கான வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தை ஜெயங்கொண்டவர்களாய் கடந்து செல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக அது அமைந்திருக்கிறது. அப்ப சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும், நீங்க பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதாம் ஏவாளை ஏமாற்றின வஞ்சித்த சாத்தான் எந்த ஒரு உருவம் கொண்டு அங்கே ஏமாற்றினான் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சர்ப்பமானது 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. தந்திரம் உள்ளது. எதை எப்படி கேட்கணும். அப்ப வினா உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல வைஸ், ஞானம் உள்ளவர்களாக, எதை எப்ப கேட்கணும், எதுக்கு எப்படி பதில் சொல்லணும், என்ன கேட்டா அவங்கள நம்ம சொல்றதுக்கு அவங்கள பணிய வைக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு. ஐயோ எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஞானம் இல்ல, அந்த அளவுக்கெல்லாம் என்னால செய்ய முடியாது, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்ற சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று வருகின்ற வார்த்தை நமக்கு அறிவும் புத்தியும் தரும். சோ இதுக்காக நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோப்பு சொல்லுகின்றார், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அங்கே சொல்லுகிறார், ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல நீங்க கேளுங்க, அவர் உங்களுக்கு பரிபூர்ணமா தருவார் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த உலகத்தை நான் எப்படி ஜெயங்கொள்ள வேண்டும், எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா தேவன் தருவார். இன்னும் சொல்ல போனா இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டும் எப்படி அவர் ஜெயங்கொண்டார், அவர் எப்படி ஜெயங்கொண்டார் அப்படின்றதான் நம்முடைய சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்ற சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா. இயேசு எல்லா இடங்களிலையும் அவரிடத்துல கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்க மாட்டார். எல்லா இடங்களுக்கும் அவர் சென்றிருக்க மாட்டார். சில இடங்களுக்கு அவர் விலகி போயிருப்பார், சில இடங்களுக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்திருப்பார்.
சில இடங்கள்ல அவர் தனிமையாகவே தன்னுடைய காலங்களை அவர் கடந்திருப்பார். சில இடங்கள்ல அவங்க கேட்கிற கேள்வி எதுக்கு கேட்கிறாங்க என்பதை அறிந்தும் கூட பதில் கொடுத்திருப்பார். சில நேரங்கள்ல எதிர்கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர்களை அனுப்பி விட்டிருப்பார். இதுதான் நாம் உண்மையிலவர்களா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல எல்லா இடங்களிலையும் நாம் வெளியரங்கமாய் நாம் இருத்தல் வேண்டாம். ஏன்னா ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், ஆனால் அது மற்றவர்களுக்கு உகந்ததாய் அது பிரயோஜனமாய் இருக்கும் என்றால் அதை நம்ம பேசலாம். நாம் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை வைத்து நம்மை குற்றப்படுத்த அவர்கள் முற்படுவார்களே ஆனால் நாம் அந்த இடத்துல அமைதியாய் நாம் இருக்க வேண்டும். இப்ப சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது என்று சொல்லும் போது தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அந்த கட்டளையை சாத்தான் அறியாமல் அவன் வந்திருப்பானா? இல்ல, அவனுக்கும் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவன் வேற எதையும் கேட்காம பர்டிகுலரா அந்த பழங்களை பற்றி அவன் ஆரம்பிக்கின்றான். இந்த தோட்டத்தின் விருட்சத்தின் கனிகளில் எல்லாம் தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? இப்ப என்ன சொல்லுவான்? இல்ல இல்ல, எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஒரே ஒரு கனி மாத்திரம். அப்ப இதுதான் அவனுடைய ட்ரிக். என்ன கேட்டா எப்படி வரும்? இப்ப இதுக்கு எனக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம். அடுத்து சொல்ற, புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்க. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன். நம்முடைய உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லல. கபட அற்றவர்களாய் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க, என்ன செய்றீங்களோ அதை நீங்க உபதேசம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு போதிச்சுட்டு நீங்க அதன்படி நடக்காம இருக்க வேணும்னு சொல்லல. உண்மையிலவர்களா இருங்க. நாம் தேவனை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கிற மக்களை தேவன் விரும்புகிறார்? ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்பவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அப்ப உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லும் போது கபடற்றவர்கள். கபடுனா என்ன? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. அப்ப உள்ளுக்குள்ள வஞ்சகம் இருக்கும், வெளியே வந்து நல்லதா பேசுவாங்க. இப்படிப்பட்டதான அந்த கபடு உள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையே உள்ள போய் அது கிரியை செய்யாது. அதுக்குத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல சொல்ற, முதல்ல உங்கள் இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல சொல்ற, சகலவித புறங்கூறுதல்களையும் கபடங்களையும் பொறாமைகளையும் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். கபடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் இருங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். அதத்தான் இவர் சொல்லிட்டு என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. எந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அதுல அவங்க குற்றம் கண்டுபிடிப்பாங்க. சொல்ற பாருங்க 17ஆவது வசனத்துல, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். ஏன் இப்படி பண்றாங்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக அவங்க இப்படி பண்ணணும்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல, லூக் சாப்டர் 16 verse 1 and 2, 1-2 வசனத்துல அவர் சொல்றார், நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அதன் அடிப்படையில தான் தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து வெறுமன யாரையும் அவர் குற்றம் சாட்டி விடல. உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது உங்களை ஜெபாலயங்களில் வாரினால் அடிப்பாங்க. பிரஜாதியாருக்கு சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். என் நிமித்தம், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது
எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அதாவது சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருங்கன்னு அதோட முடிச்சிடல. அதற்கு விளக்கத்தை தான் அவர் தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களின் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அப்ப இன்றைக்கும் கூட என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், கலங்கி தவிக்க வேண்டாம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் வஞ்சிக்க முற்படுகின்ற வேளையில எப்படி சாத்தானை அவர் மேற்கொண்டார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அவன் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும் போதும் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறதே, நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்று அவனுக்கு அவர் மேற்கோள் காட்டி அவனை மேற்கொள்ளுகின்றார். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே பிசாசானவனையும் அவனுடைய தந்திரங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். நம்முடைய சுய முயற்சி ஒன்றும் அல்ல. மேலும் அதுதான் அங்க குறிப்பிடுகிறார். ஏன்னா அன்றைக்கு எழுதப்பட்டதான வேதாகமும் இல்லை. சோ ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்து இன்னைக்கும் நமக்குள்ளாக இருந்து பேசுகிறார். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், வேத வசனங்களின் மூலமாய். மேலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமா? சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. யாரும் என்னை பகைக்காமல் நான் இந்த உலகத்தில கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ முடியாது. எனக்கு எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை நான் மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நான் அவரோடு சமாதான கொடியை காண்பித்து, ஐயா உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம எல்லாம் நீங்க சொல்றதை நான் செய்யறேன், நான் செய்யறதை நான் சொல்றது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தோடு ஒப்புரவாக்கி கொண்டு வாழும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியாய். உலகத்துல பிரச்சனைகள் இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. ஆனால் வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது அவர் பயமுறுத்தல, தன்னை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். எந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அதை மாத்திரம்தான் அவர் செய்ய முற்பட்டாரே ஒழிய சுயமாய் ஒன்றையும் அவர் செய்யவில்லை. எந்த இடத்துல என்ன பேசணும் என்று சொல்லி தேவன் அனுமதித்தாரோ அதை மாத்திரம்தான் பேசினாரே ஒழிய சுயமாய் அவர் எங்கேயும் பேசவே இல்லை. பாடுகள் வந்தது. தொடர்ந்து அங்க சொல்ற சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அப்ப அப்படி அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல என்று சொல்லுவதற்கான காரணம், இந்த உலகம் என்னை பகைத்தது, அதனால உங்களையும் பகைக்கத்தான் செய்யும். இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களையும் ஏற்றுக்கொள்ளாததுதான். இந்த உலகத்துல நாம் வாழுகின்ற நாட்களில நமக்கு எதெல்லாம் பாதகமாய் தெரிகிறதோ அது எல்லாம், அதாவது பாதகம் என்று சொல்லும் போது எதெல்லாம் நெகட்டிவா தெரியுதோ அதை எல்லாம் நம்ம பாசிட்டிவா மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாக்கியம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் பேலன்ஸ். இன்றைக்கு உலகம் மரணத்தை நஷ்டம் கணக்குல எழுதுறாங்க. மரணம் அப்படின்னா ஒரு பயம் வந்துருது. என்றைக்கும் நாம மரிக்காம இந்த உலகத்துல உயிரோடு இருக்க போறது அல்ல. சொல்லி வச்சாங்க, 6லும் சாவு 100லும் சாவு. நமக்கு நியமிக்கப்பட்டதான 2 காரியங்களிலே ஒன்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்ப தேவன்
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை மனிதன் புசித்தானோ, அப்போதே இவன் என்னென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தேவன் அடைத்து விட்டார். அதற்கு காவலும் வைத்து விட்டார். அப்ப இந்த உலகத்துல நாம் மரித்தாக வேண்டும். இது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சொல்லிட்டார், உங்களுடைய நாட்கள் புல்லு கோப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போற புகை போல் இருக்கிறது. நீங்க நாளைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னா என்ன செய்யணுமா? எப்படி சொல்லணுமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்ற, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய நிலைமை. மரணம் எந்த நேரத்தினாலும் எப்படி வேணாலும் வரும். இந்த சரீரம் நிரந்தரமற்றது. மாம்சம் இருக்கும் காலம் அளவும் அதற்கு நோவு உண்டு. நான் எவ்வளவுதான் ஆரோக்கியமா நல்ல ஆரோக்கியமான உணவை நான் மேற்கொண்டு உடற்பயிற்சி மேற்கொண்டு எல்லாம் நான் பண்ணாலும் நாளாக 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 இது பலவீனப்பட்டு கொண்டுதான் வரும். நல்லா ஓடணும், நான் ஓட முடியாம நடக்க வேணும். நல்லா நடந்துட்டு இருக்கிறவன் ஒரு நேரத்துல நடக்க முடியாம என்னுடைய நடை சுருங்கும். இதுதான் இந்த சரீரத்தினுடைய. பவுல் சொல்றாரு இல்லையா, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு வருகிறது. ஆனா உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் பலப்படுவது எப்படி? நமக்கு எதெல்லாம் இந்த உலகம் பாதகம் என்று நினைக்கிறதோ அதை எல்லாம் நம்ம சாதகமாக்கி கொள்ள வேண்டும். மரணம் உனக்கு நஷ்டமா? எனக்கு லாபம்யா. இந்த உலகத்துல இருந்தனா என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய பேர பிள்ளைகளோடு, என்னை நேசிக்கிற மக்களோடு இருந்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களோடு கூட இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எப்படி என்பதை நான் சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். ஒருவேளை நான் மரித்து போவேனேயானால் கண்ணீர் இல்ல, வேதனை இல்ல, வியாதி இல்ல, எந்த பலவீனங்களும் இல்ல, ஆவிக்குரிய சரீரத்தை நான் பெற்றுக்கொண்டவனாய் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்க முடியாத பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த உலகத்துல பட்ட பாடுகளுக்கெல்லாம் லாசர் எப்படி ஆபிரகாம் மடியிலே தேற்றப்பட்டாரோ அதே போல நானும் தேற்றப்படுவேன். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கவும் எனக்கு ஆசை உண்டு, கிறிஸ்துவுடன் இருக்கவும் எனக்கு ஆசை உண்டு. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இதுதான் கிறிஸ்தவம். இந்த உலகத்துல பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இருக்கிறதா? தேவன் நமக்கு பலன் தர்ற. அவர் சொல்ற, பவுலுக்கு தனக்கு உண்டான பலவீனம் நீங்க முடியாய் தேவனிடத்துல வேண்டிக் கொண்ட போது ஏன் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொன்னதுனால, உன்னுடைய பலவீனத்துல என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னதுனால 1 கொரிந்தியர் 12:13 2 கொரிந்தியர் 12:13 அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? 10வது வசனத்துல, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பலவீனத்தில கிறிஸ்துவுடைய வல்லமை பூர்ணமாய் விளங்குகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் எனக்கு பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா அப்பதான் நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது. அநேக உபத்திரங்களின் வழியாய் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்பது எனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை. சோ எனக்கு வரக்கூடியதான வியாதியோ, ஒருவேளை மருத்துவத்துல சென்று ஐயா நீங்க இவ்வளவு நாள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு குயிக்காவா, ரொம்ப சந்தோஷம், எப்ப என்று அந்த நாளை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கிறவர்களாய். உண்மைதானே? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல என்ன சொல்றாரு அங்க நமக்கு? இந்த உலகத்துல இது எல்லாம் நமக்கு பாதகமாய் தெரிகின்றது. அதை எப்படி பார்க்கணுமா? அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, ஏன் அற்பமான சரீரம் என்று சொல்லப்படுகிறது? நீங்க என்னதான் சென்ட் போட்டு நல்லா குளிச்சு ஆரோக்கியமா எக்ஸசைஸ் பண்ணிலாம் நீங்க பலப்பட்டு இருந்தீங்கனாலும் நாளாக நாளாக இது பலவீனப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை உள்ள இருக்கிற ஆத்மா தேவனிடத்திலே போய்விடுமையானால் இதற்கு மதிப்பு இல்லை. அப்ப எது நித்தியமானது? அதைத்தான் குறிப்பிடுகிறார். அந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப அந்த நாள் எப்ப? அதை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். நியாய தீர்ப்பும் நம்ம தப்பிக்க முடியாது. அன்பின் சீசனாகிய யோவான் சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அவருடைய அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. அப்ப எப்படி இதை மேற்கொள்ளணும்? சிம்பிள். தேவனுடைய வார்த்தையின்படியாய் வாழும்படி நம்மை கற்றுக்கொள்ள, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிற வேலையில எது எல்லாம் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுதோ அது எல்லாம் எனக்கு வேணும். பவுல் சொல்ற, உபத்திரவங்களிலே நான் பிரியப்படுகிறேன். பவுல் மட்டும் சொல்லல, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன் என்று. எதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது? உபத்திரவம், வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், மரணம், இதுதானே. இதை எல்லாவற்றையும் நீங்க உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்க. பாடுபட்டீங்களா? படுறீங்களா? நான் பரலோகத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன், ஜீவனுக்கு போகிற வாசலை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்க திடப்படுத்திக்கங்க. உங்களுக்கு வர்ற பாடுகள் எல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவனா இருக்கின்ற வேலையில மரணம் என்னை நெருங்கி வந்தாலும் அதை நான் சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழுகின்ற நாட்களில குறுகிய காலங்களா இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நானும் என்னுடைய குடும்பமும் எனக்கு வரக்கூடிய சந்ததிகளும் வாழ்வோமானால் இந்த உலகத்துல தொடரக்கூடியதான இந்த ஐக்கியம் எங்கேயும் தொடரும், பரலோக ராஜ்யத்திலும் தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு உறுதியோடு தான் அவர் சொல்லுகிறார், பிதாவிடத்துல அனுமதி கேட்கிறார். நான் எங்கே வாழ்கிறேனோ, எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருக்கும்படி உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நாம் அவருக்குள்ளானவர்களாய் அவருக்குள் நாம் நடந்து அவருக்குள் நடக்கும்படி நம்முடைய சந்ததியை பலப்படுத்திக் கொள்ள நாம் முற்படுகின்ற வேலையில பிரிவு என்பதே நமக்கு இல்லை. இன்னைக்கு நான் முன்னாடி போறேன், நீங்க அடுத்து எங்க கூட வரப்போறீங்க, அங்க நம்ம சந்திப்போம். பவுல் அப்படித்தானே சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களை குறித்து அவர் துக்கப்படாம நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய வருகையிலே சந்திப்போம். அவங்கதான் முதலாவது எந்திருப்பாங்க, அவரோடு கூட வருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவதற்கு நீங்க பயப்பட வேண்டாம், ஆத்மாவின் சரீரத்தையும் கொள்ளுகிறார் இதாவாகிய தேவனுக்கு நீங்க பயப்படுங்க. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப புறாக்களை போல கபடற்றவர்கள் என்று சொல்லும் போது அதுதான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அழகு. உண்மையுள்ளவர்களாய் உள்ளதை உள்ளதென்று பேசி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், நீங்கள் சுயமா எதையும் சிந்திக்க வேண்டாம், சுயமா எதையும் பேச வேண்டாம், சுயமா எதையும் செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தையின்படியே பேசுங்க, தேவனுடைய வார்த்தையின்படியே செய்யுங்க. நீங்க அப்படி செய்யும் போது கண்டிப்பாக சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஐயோ நான் என்ன செய்ய போறேன், எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள போறேன், எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போறேன், எல்லாம் எனக்கு எதிராய் காணப்படுகிறதே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா இந்த உலகத்தை நம்ம ஜெயம் கொள்ள முடியும், முடிவு பரியந்தம் நம்மால் நிலை நிற்க முடியும். எந்த நேரத்துல எப்படி பேசணும் என்கின்ற
ஞானத்தை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். இந்த உலகத்துல எது எல்லாம் நமக்கு நெகட்டிவா தெரியுதோ அது எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் சமநிலை. எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை அடிக்கடி நான் நினைவு கொள்வது உண்டு. நீ என்னால் மீட்கப்பட்டவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ சிருஷ்டிக்கப்பட்டவன், நீ தண்ணீரை கடப்பாய், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்னிக்குள் நடப்பாய், வெந்து போக மாட்ட, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற நாம் பழகிக் கொள்ளத்தக்க வேலையில இனி வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்டவா இருக்கும் என்று கலங்க வேண்டியது இல்லை. தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதைத்தான் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள அடிமை எண்ணினாலும் நேரத்தை கருதி அடிமை கடந்து செல்கின்றேன். கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்த காரியங்களை நம்முடைய மனதிலே கொண்டவர்களாய் இந்த உலகத்துல எது எல்லாம் நமக்கு நெகட்டிவா வருதோ அது எல்லாமே நம்மை சீர்படுத்துகிறது. இந்த உலகம் எனக்கு தீமை செய்ய முயன்றாலும் என்னோடு கூட இருக்கிற தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றி தருவார். எல்லாருக்கும் நேரிடுகிற பிரச்சனை எனக்கு வந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மையிலவராயிருக்கிறார். நான் நம்புகிறவர் உண்மையிலவராயிருக்கிறார். என் திராணிக்கு மேலாக நான் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் தாங்கிக் கொள்ளத்தக்க தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உண்டாக்கி ஒவ்வொரு பாடுகளையும் கிறிஸ்துவுக்குள் அதிக மகிமையான கணத்தை உண்டு பண்ணத்தக்கதாக எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக வாய்க்க பண்ண தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சோ இந்த உலகத்தை குறித்தோ இந்த உலகத்தின் எதிர்காலத்தை குறித்தோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தோ எனக்கு பயம் இல்லை. நான் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்விலே முதலிடம் கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நான் சிந்திக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நான் நடக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசும்போது, அப்படிப்பட்டவர்களா இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அடிச்சோட்டை பின்பற்றி இந்த உலகத்தை நாம் கடந்து செல்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். பேலன்ஸ்னு இன்னைக்கு ரொம்ப பேர் பேலன்ஸ் தான் பண்ண தெரியாம இருக்காங்க. ரொம்ப பேர் வந்துட்டு உலக காரியத்தினாலே சிக்கி கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனா ஃபேத்ஃபுல் விசுவாச காரியத்துல வர மாட்டாங்க. ஒரே சைட்ல தான் இருக்காங்க. அதான் பேலன்ஸா இருக்க வேணும். சில பேர் ஒரு பிரச்சனை வந்துட்டா, நோய் வந்துடுச்சா அதுல விழுந்து அதுலயே மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி மேற்கொண்டு வரணும்னு தெரிய மாட்டுது. அதனாலதான் நம்ம பேலன்ஸா இருக்க வேணும். உலக காரியமும் இருக்க வேணும், அதே போல ஸ்பிரிச்சுவல் காரியத்திலையும் கூட அதிகமாக இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், லவ் யுவர் நேபர் as yourselfன்னு சொல்றாரு. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செல்ஃபை தான் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்க வேணும், அவங்க என்னது நல்லா இருக்க வேணும், அவங்க செல்ஃபை எக்ஸசைஸ் செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் செஞ்சு அவங்க செல்ஃபை தான் மேல மேல என்ன செய்யறாங்க, உயர்த்து கொண்டு போகிறாங்க. ஆனா மற்றவங்களை நேசிக்க மாட்டாங்க. அதனால தான் நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோம் அதே போல மற்றவங்களையும் நம்ம நேசிக்க வேணும். அதான் பேலன்ஸ். இப்படியே தான் நம்ம வாழ வேணும். கிறிஸ்தவ ஜீவியத்துல பேலன்ஸ் எதுலையுமே வந்து என்ன செய்ய வேணும், பேலன்ஸா இருக்க வேணும். ஒரே சிந்தனையை ஒரே காரியத்துல நம்ம சிக்கி கொள்ளாமல் தேவனோட காரியத்துல அதிகமாக நம்ம என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் தாமஸ்க்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகுவோம். கர்த்தர் பந்தியை வழி நடத்துக்கும்படியாக பிரதர் ஷாலோருக்கு அதுக்கு முன்னால் ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம்.